போன வருஷம் ஃபெப்ரவரியில் ஆரம்பிச்சிது சார் இந்த ஹோம் சைட்ஸ். ஃபர்ஸ்ட் திருவான்மியூர் Feb 27th, மாதாவரம் April 18th, போரூர் April 29th, கோடம்பாக்கம் May 18th, அண்ணா நகர் June 20th அண்ட் கடைசியாக கோட்டூர்புரம் July 15th. இது எல்லாமே ஒருத்தன் தான் பண்ணுறான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு சார். போலீஸ் எந்த ரூட்டில் போகிறாங்கன்றது தெரிஞ்சு ரொம்ப கிளவராக விளையாடுறான். குற்றாவண காப்பகத்தில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அதாவது தன் ஃபேமிலி மெம்பர்ஸை செக் பண்ணதில் நோ மேட்சஸ். அவன் இன்னும் மாட்டிக்காமல் சுற்றுறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். ஹீ இஸ் வெரி வைஸ் இன் சூசிங் இஸ் விக்டிம்ஸ். ஆண்கள் பாதுகாப்பு இல்லாத ஆர் ஆண்களால் கவனிக்கப்படாத பெண்கள், செக்ஷுவலி டிப்ரைவ்ட் விமன், டிவோர்ஸீஸ், இவங்கெல்லாம் தான் சார் அவனோட ஈஸி டார்கெட்ஸ். எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் எப்படியாச்சும் அவனை. சுதர்சன், ஆரம்பத்தில் இது ஒரு சாதாரண மர்டர் கேஸ். இதுக்குள்ளே இவ்வளோ மர்மங்கள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சது நீங்கள். இந்த சின்ன வயசில் ஒரு கேஸ் மேலே இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சு தான் இந்த கேஸை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சேன். ஐ நோ யுவர் எஃபிஷியன்சி. ஸோ என்ன சமாதானப்படுத்துறதுக்காக நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். கிரைம் ஹிஸ்டரியை செக் பண்ணி இவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹீ இஸ் நாட் எ ரெகுலர் மர்டர். அப்புறம் ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஹீ இஸ் ஆல்வேஸ் இன் இஸ் சென்சஸ். ஸோ அவன் ஒரு சைக்கோவாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இன்னும் 2 நாளில் we should find a way to move forward. இதுக்கப்புறம் சிட்டியில் எந்த ஒரு மர்டரும் நடக்கக்கூடாது. அதுக்கு என்ன வேணுமோ அதை பாருங்கள். அப்புறம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவனை கண்டுபிடிக்கணும். ப்ரூவ் யுவர் செல்ஃப். எஸ் சார். நெடுமாறன், இது என் ஹஸ்பண்ட் ப்ரொஃபஸர் சந்திரன். ஓ, அதுக்கு இப்போ என்னவா? இல்லை, அவர் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்கிறாரு. நெடுமாறன், we are extremely sorry for your loss. ஈடுகட்ட முடியாத ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்திட்டோம். என்னை மன்னிச்சிருங்க. யார் சார் நீங்கள்? நான் ஏன் உங்களை மன்னிக்கணும்? என் கூட பிறந்தவளே என்னை பற்றி யோசிக்கல. நீங்கள் என்ன பண்ணுவீங்க பாவம்? தப்பு என் மேலே தான். ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஸரை லவ் பண்ணுறத ஒத்துக்கிற நிலமையில நம்ம ஊர் இல்லைங்கும் போது கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ண தைரியம் இருக்கு. அதை வீட்டில் வந்து சொல்ல தைரியம்லாம் எதுக்கு சார் நீங்களா லவ் பண்ணுறீங்க? அவளுக்கு என்ன சார் தெரியும்? நீங்கள் தான் ப்ரொஃபஸர் ஆச்சே, தைரியம் அங்கே வீட்டில் வந்து பேசியிருக்கணும்ல. நெடுமாறன், நாங்கள் அன்னைக்கு மதினி அமைதியார் அவர் கரெக்டாக தான் கேட்குறாரு. நெடுமாறன், நீங்கள் என்ன வேணால் பேசலாம், அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. பட் அன்றைக்கி மதி ப்ரெக்னென்ட் ஆன விஷயம் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச உடனே மதிக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் தான் வீட்டை விட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் அவளை கன்வின்ஸ் பண்ணி உங்கள் வீட்டுக்கு கூட்டு வரதுக்குள்ளே என்னென்னமோ ஆயிடுச்சு. இன்றைக்கி வரைக்கும் அவள்கிட்ட இருக்க கில்ட்டி கான்ஷியஸில் டெய்லி உங்களை நினச்சி அழுவாத நாளே இல்லை. இந்த உலகத்திலேயே அவளுக்கு ரொம்ப பிடிச்சது நீங்கள் தான். ஓ, என்ன எங்கள் அப்பா அம்மாவை விட உங்களை அதிகமாக பிடிச்சதால தானே சார் நாங்கள் செத்தாலும் பரவாயில்லன்னு உங்கள் கூட ஓடி வந்திருக்கா? லவ் பண்ணாலே சுயநலவாதியாக மாறிடுவாங்க போடுற. பல செய்தியும் ஞாபகப்படுத்தாதீங்க சார். நான் யாரையும் மன்னிக்கிற முடியலாம் இல்லை. சார், தேடிக்கிட்டு தான் இருக்கோம். கிடைச்சா நாங்களே ஃபோன் பண்ணுறோம். எப்போ சார்? சார், டெய்லியும் 10 வாட்டி ஃபோன் பண்ணிங்கன்னா நாங்கள் மற்ற வேலையை பார்க்க வேணவா? என் பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் சார். சம்மந்தி வீட்டுக்காரங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. சார், அது உங்கள் பிரச்சனை, நீங்கள் தான் பார்க்கணும். எப்போ பார்த்தாலும் இதே வேலை உனக்கு. அப்புறம் வேலைக்காரன் நான் எதுக்கு இருக்கேன்? பரவாயில்லக்கா. நீ ஏன் கஷ்டப்படுற? சுந்தரி பாப்பா, தாத்தாவோட வேலையை மாமா கொடுத்துருக்காங்க. மாமா போஸ்ட்மேன் ஆக போகிறேன். வாங்க 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 வாங்க. அப்பா மாதிரியே நீயும் ஒரு போஸ்ட்மேன் ஆவன்னு சொல்லிக்கிட்டே இருப்பல்ல. எப்போ ஜாயின் பண்ணணும்? 10 நாள்ல ஜாயினிங் டேட். மாமா 2-3 நாளே கிளம்பணும். சரியா? நெடுமாறன், நான் ஒன்று சொன்னா கோச்சிக்காத. சரி. அப்பா ஏன் உன்னை போஸ்ட்மேன் ஆக வேணான்னு சொன்னார் தெரியுமா? டெய்லி நீ புது புது ஆளுங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அவங்க உன்னை பார்க்குற பார்வை உனக்கு மன உளைச்சலை தரும்னு நினச்சாரு. அதுவும் இல்லாமல் நீங்கள் என் கூட இருந்தேன்னா எனக்கு எல்லாரும் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கும் போது எனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கணும் உரிமை இல்லையா? திடீர்னு அப்பா மேல பாசம் பொத்துக்கிட்டு வந்துருப்போம். நான் இருக்க மாட்டேன், உங்க அம்மாட்ட சொல்லு. என்ன நெடுமாறன், அதுக்குள்ளே போகிறங்கிற பேச்சு அடிப்படுது? ஆமாம் சார், அப்பாவோட வேலையை என்ன கொடுத்துருக்காங்க, அதான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் நெடுமாறன். என்ன இங்கேயே அக்கா வீட்டில் இருப்பீங்கன்னு நினச்சேன். உங்களுக்கு தெரியாது, அது அவன் சின்ன வயசு கனவு. அவன் போகட்டும், பிடிச்ச வேலையை செய்யட்டும். ஓ, சாரி நெடுமாறன். என்ன, நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் மதி முகத்தில் சிரிப்பை பார்த்தேன், அதான் அப்படி பேசிட்டேன். ப்ளீஸ் மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க. மதி, இங்கே சாப்பிட்டு போங்க. இல்லைம்மா சார், சிமிலர் டெத் சார். நெத்தியில் ஆணியத்து கொண்டு இருக்காங்க. ஸ்மால் ஒன் த சைட் ஆஃப் அ ஃபோர்ஹெட். ரேப் சார். என்ன மாதிரி வெப்பன்னு தெரில சார். சீமெண்ட் ரேசஸ் மூலமாக கண்டுபிடிக்கூடாதுன்றதுக்காக பிறப்புறுப்பில் ஆசிட் ஊற்றிருக்காங்க. அதே ஆளாக தான் சார் இருக்கணும். சுதர்சன், ஒரு போலீஸ்கார மாதிரி பேசியா? பிரஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி அனுமானத்தில் பேசாத. இந்த கேஸ்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்ச உனக்கு அதை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கிறது என்ன சிக்கல்? சார், சாரி சார்.
ஃபோன் கால்ஸ் அண்ட் சிசிடிவி ட்ராக் பண்ணதில் எந்த க்ளூமே கிடைக்க மாட்டேங்குது சார். ஃபோனு சிசிடிவி இது ரெண்டும் இல்லைன்னா இன்னைக்கு போலீஸ்கார பொழப்ப சிரிச்சிரும் இல்ல. ஐ டோன்ட் வாண்ட் யூர் சாரி. 6 மர்டர்ஸ் நடந்திருக்கு, எல்லாம் லேடிஸ். ஒரு தடையும் ஒரு தடையும் கிடைக்கல. சஸ்பெக்ட்ஸ நல்லா விசாரிக்க கத்துக்கோ. சுதர்சன், நடக்கிறதெல்லாம் சீரியல் கில்லிங்னு பிரஸுக்கும் பப்ளிக்கும் வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா உனக்கு எனக்கு தெரியல. இப்ப பிரஸ் வேற மோப்ப முடிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த விஷயம் வெளியே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்குள்ள நாம ஏதாவது பண்ணி ஆகணும். இதான் ஒரு லாஸ்ட் சச் மைண்டட். கல்யாணமாகி எவ்வளோ வருஷம் ஆச்சு? 4 months மேம். 4 மாசத்துல பொண்டாட்டியை தனியா விட்டு போற அளவுக்கு என்ன சார் ஃபாரின்? சரி, வேற யார் மேலே சந்தேகம் இருக்கா? எனக்கு என் ஒய்ஃப் மேலே தான் மேம் சந்தேகமாக இருக்குது. வாட்? எஸ் மேம். எங்கள் அம்மா அப்பா கூட இருக்க சொன்னால் ஷி ஆஸ் ஃபார் அன் இண்டிவிஜுவல் ஃப்ளாட். அதனால தான் இதை அரேஞ்ச் பண்ணேன். பட் அவள் எப்போ கால் பண்ணாலும் அவள் கால் வெயிட்டிங்லேயே இருக்கும் மேம். சார், நாங்க செக் பண்ணதில் உங்க ஒய்ஃப் உங்க அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருந்திருக்காங்க, தெரியுமா? வாட் எவர் மேம். கேன் ஐ லீவ் டுமாரோ? அதுக்குள்ள என்ன அவசரம்? ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் போலாம். வணக்கம் சார். உன் பேர் சொல்கிறா? கருப்புசாமி சார். டேய், ஒழுங்கா இன்னைக்கு நடந்ததை ஒன்று விடாமல் சொல்லணும் சார், நீங்க கேட்கறத பார்த்தா அந்த கொலையே நான் தான் பண்ணன்ற மாதிரி சொல்றீங்க. ஒழுங்கா உண்மையை சொல்றே. உனக்கு தெரியாம இங்க எதுவும் நடந்திருக்காது. என் முன்னாடி சர்க்கி சம்மா உட்காந்துக்கிட்டு இருக்க. எதுடா தம்பி, என் மகன் வயசு இருக்குமா உனக்கு? வாடா படன்ற வாட்ச்மேன்றது நான் பார்க்குற உத்தியோகம், அவ்வளோதான். ஒரு வகையில் பார்த்தா நீயும் நானும் ஒரே ஜாப் தான் பண்றோம். மரியாதையா பேசு. வாட்ச்மேன் நாய்க்கு மரியாதை கேக்குதா? ஏடா போலீஸ்காரனும் வாட்ச்மேனும் ஒண்ணா? நான் உனக்கு மகனா? போடா வெளியே. இதாப்பா கேட்க போலீஸ் நாய், இறங்கிக்கோ. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம கொலைப்பேச்சு நிகழ்ச்சியில ஹோமிசைட்ஸ் பத்தி தான் பேச போறோம். சூசைட்னா என்ன அப்படி சொல்ல நமக்கு தெரியும். ஹோமிசைட்ஸ் பத்தி சில வார்த்தைகள். ஹோமிசைட்ஸ்ங்கிறது ஒண்ணும் இல்லைங்க, வீட்டுக்குள்ளேயே வச்சு கொலை பண்றது. பெண்கள், குறிப்பா திருமணமான பெண்களை தேர்ந்தெடுத்து கொடூரமான முறையில கற்பழிச்சு கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏற்கனவே நம்ம வலசரவாக்கம், KK நகர், திருவாமியூர், நுங்கம்பாக்கம் அப்படின்னு ஏரியால நடந்துட்டா இருக்குது. ஆமா, ஆனா இன்னைக்கு வந்திருக்கிற தகவல் கோட்டுப்புறம்ல இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணிருக்காங்க. இல்ல ஸ்பெஷலைட் என்ன தெரியுமா? போலீஸ் வந்து பொதுவா கொலைகாரையா இருந்தா கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு இந்த நியூஸ் மக்களுக்கு தெரியவே கூடாது அப்படின்றத ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறாங்க. வணக்கம் சார். வாங்க நெடுமாறன். ஒன்றும் இல்லை சார், ஊரில் அப்பாவோட வேலையை எனக்கு கொடுத்துருக்காங்க. அதான் பிரபாவை பார்த்து சொல்லிட்டு போகலான்னு. என்ன வந்துருப்பாளே, வரலையா? யோ ரைட்ரு. ஐயா, அந்த குழந்தை இங்க வர சொல்லு. ஐயா கூப்பிடுறாரு, போப்பா. டே லிலிபுட்டு, உன்னை பார்த்தாலே அக்யூஸ்ட் மாதிரி இருக்க. என்ன விஷயமா வந்திருக்க? என்னடா முறைக்கிற? கண்ண இருக்கடா. என்னடா? சார், ஏதா பிரச்சனையா? நெடுமாறன், என் காலேஜ்மேட் சார். சும்மா விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்கள் ஃப்ரெண்டா? ஆமாம் சார். இனிமேல் ஸ்டேஷன் பக்கம் வரக்கூடாது, கூப்பிட்டு போங்க. தேங்க்யூ சார். அங்கே பார்க்காம வாடா. ஹே நெடுமாறன், அவர் என்ன பண்ண? பார்த்த உடனே அக்யூஸ்னு கண்டுபிடிச்சிருவானாமே, அது எப்படி உருவத்தை வச்சு முடிவு பண்ணுறீங்க? குள்ளன்னு சொன்னா அதான் குத்துனேன். குத்திட்டியா? தப்பு பண்ணுறோம். என்ன மாதிரி கட்டையா குள்ளமா பரட்டத்தில் வச்சவன் தான் தப்பு பண்ணுவானா? ஏன் உங்களை மாதிரி சோப்பாளாக இருக்கலாமா தப்பு பண்ண மாட்டானோ? எதுவும் பெரிய ஆஃபீஸரா? உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? நீ இன்னும் மாறவே இல்லை நெடுமாறன். எனக்கு அப்படியே நம்ம காலேஜ் டேஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு நீ வருவன் நான் எதிர்பார்த்திருந்தேன் தெரியுமா? இங்க நீ நேர்ல வந்து நின்னப்ப உன்னை அப்படியே கொன்னுடலாம் போல இருந்துச்சு. ஃபேட் எல்லாம் வேற மாதிரி நடந்திருக்கணும். பரவாயில்ல, இப்போ உன் முகத்துல ஒரு தேஜஸ் தெரியுது. கண்ணு கண்ணு முட்டி கிச்சி காதல் வந்து ஒட்டி கிச்சி. டேய் எருமாடு, என்ன மேடம் நான் வேணாமா? வந்து நான் எழுதி விட்டுருவேன். வாயை மூடுடா. மதி எப்படி இருக்கா? இனிமே இங்க தானே இருக்க போற. உன்கிட்ட நிறைய பேசணும். பேசி எவ்வளோ நாள் இருக்கும்? என்ன நெடுமாறு நான் அமைதியாவே இருக்க? இனிமே இங்க தானே இருக்க போற. பிரபா, அப்பாவோட வேலையை எனக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் 2-3 நாளில் நான் ஊருக்கு போகிறேன். அதை சொல்லிட்டு போகிறதுக்கு தான் நான் வந்தேன். அப்புறம் மதியை நீ கொஞ்சம் பார்த்துக்க.
அதெல்லாம் நீ சொல்ல வேணாம், நானே பார்த்துப்பேன். என்னை பற்றி மட்டும் பேசவே மாட்ற. ஐ மீன் நம்மளை பற்றி. உனக்கு உங்கள் அக்கா மட்டும்தான் பாவம்ல. அப்போ நான் நாளைக்கு வருவேன்னு சொல்லிட்டு போனேன். அந்த நாளைக்கு எப்போ வருமோ? நாளைக்கு பார்க்கலாம் பிரபா. என் கலை என்கிட்ட இதெல்லாம் மறைச்ச. சாரி பிரபா, உனக்கு ஒரு அம்மா இருந்தால் இப்படி தானே யோசிச்சிருப்பாங்க. உனக்காக தான் நான் இந்த உண்மையெல்லாம் மறைச்சேன். அதனால தான் நான் எதுவும் போன வீடி பெரிய மாதிரி பேசிட்டேன். நெடுமாறன் நில்லு. நெடுமாறன் சாரி, எனக்கு நடந்தது எதுவுமே தெரியாது. இப்பதான் கலை என்கிட்ட எல்லாம். உன்னால எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? சொல்லு நெடுமாறன். மதி இங்கே சென்னையில் தான் இருக்கா. அவள் ஹஸ்பண்ட் பேர் சந்திரன் மாணிக்கவேல். சிஐடி காலேஜில் ஏதோ ப்ரொஃபஸராக இருக்கான். அவர் அட்ரஸ் கிடைக்குமா? விஜய் பேர் சந்திரன் மாணிக்கவேல், சிஐடி காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காரு. அவரோட அட்ரஸ் எனக்கு கொஞ்சம் கிடைக்குமா? விஜய் சொல்லுங்க. நம்பர் 18 அகத்திய தெரு, வலசரவாக்கம். தேங்க்ஸ் விஜய். நெடுமாறன் அட்ரஸ். நெடுமாறன், எனக்கு 4 மணிக்கு டியூட்டி முடிஞ்சிடும். வெயிட் பண்ணுறியா? நானே உன்னை கூப்பிட்டு போகிறேன். இல்லை பிரபா, பரவாயில்ல, நானே பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ். நெடுமாறன் மதி, கதவை திறட்டி. மதி, கருவறையிலேருந்து நம்ம ஒன்றா தானே இருந்தோம். நான் உங்ககிட்ட தான் மறைச்சிருக்கேனா? நீ மட்டும் ஏன்? நம்ம 2 பேரையும் ஒன்றா வளர்த்தா எனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும்னு ஒன்று என்ன எல்லாரும் பிரித்து வளர்க்க சொன்னாங்க. ஆனால் நம்ம அப்பா அப்படி பண்ணலையே மதி. நம்ம எப்பவும் ஒன்றா இருக்கணும் தான் நினச்சாரு. இப்படி யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அப்பா அம்மா சொந்த பதம் எல்லாத்தையும் விடு. என்னை பற்றி கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தியா? நீ தானே பற்றி எனக்கு எல்லாமே. தப்பு பண்ணிட்டேன். என்ன பண்றோட தெரியாம எடுத்த முடிவால நம்ம அப்பா அம்மா நானே கொண்டுட்டு உங்ககிட்ட எப்படி மன்னிப்பு கேட்க போறேன்?
என்ன பார்க்க கொஞ்ச நாளைக்கு நான் இங்கே தான் இருப்பேன். எனக்கு எதுவும் ரூம் இருக்கா? நீ மட்டும்தாம்மா இந்த ஊர்ல இன்னும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. சீக்கிரம் கொடுத்துட்டு வா, பாப்பா அழப்போகுது. என்ன மதி, ஒரு பாக்ஸை மட்டும் திருப்பி கொண்டு வந்திருக்க? நம்ம ராமலிங்க சார் வீட்டில் ஆள் இல்லையா? கதவே திறக்கல. இல்லையே, காலையில அங்க போயிட்டு தானே இங்க வந்தேன். உள்ள இருப்பாங்களே. எனக்கும் உள்ள ஆள் இருக்கிற மாதிரி தான் சத்தம் வந்துச்சு, தெரியல. சரி நீங்க போகும்போது கொடுத்துருங்க. அந்த பானு பொண்ணு ஓடி போனதுல இருந்து பெருசுங்க 2 பாவம் நொந்து போயிடுச்சுங்க. நைட்டெல்லாம் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. சார் சார் நெடுமாறன், நெடுமாறன், என்ன பண்ற? சார் 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 சார், ராமலிங்க சார். நெடுமாறன், இந்த பக்கம் வழி இல்லை, எங்க போற? பாத்துட்டு இருக்கேன், தூக்கி போடு. உங்க பொண்ணு ஓடி போயிட்டா என்ன? பையன் நான் இல்லை. என்னை பத்தி யோசிச்சு பார்க்காம என் கண்ணு முன்னாடி தொங்கிட்டீங்களே. என் பொண்ணு ஓடி போகல தம்பி. ஓடி போகிற அளவுக்கு அவ தப்பான பொண்ணு இல்லை. எங்கள் பொண்ணு எங்கிட்ட இருந்து எதையும் மறைக்க மாட்டான். அவ்வளோ சுதந்திரம் கொடுத்துருக்கோம். அவளுக்கு வேற ஏதோ நடந்திருக்கு தம்பி. உங்க பொண்ணை நான் கண்டுபிடிக்கிறேன். அவ எங்க இருந்தாலும் நான் கூட்டிட்டு வரேன். தம்பி, இன்னைக்கு நீ ஊருக்கு போறல்ல சொன்ன. சும்மா இருங்கக்கா. அங்கிள், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம பானு எங்க இருந்தாலும் இவன் கூட்டிட்டு வருவான். அது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி எதுவும் பண்ணாம இருக்கணும், சரியா? சார், இது வரைக்கும் அப்பார்ட்மெண்ட்ல நடந்த கொலைகள்ல என்னோட சர்க்கிளில் நடந்த மர்டர்ல மட்டும்தான் ஒரே ஒரு க்ளூ. அந்த ப்ளூ கலர் காரை பார்த்ததா அந்த பேப்பர் போடுற பையன் சொல்றான். அந்த காரை ட்ராக் பண்ணா ஏதாச்சும் கிடைக்கும் நம்புறேன். விஜய், சைபர் கிரைம்ல இருந்து இந்த கேஸ்க்கு நம்மளுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. விக்டிம்ஸோட ஃபோன்ல இந்த ரீசன்ட் நம்பரை செக் பண்ணி வெரிஃபை பண்ணியாச்சு. நோ யூஸ். வி நீட் சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆர் அட்லீஸ்ட் எக்ஸாக்ட் நம்பர். இனிலேருந்து எல்லா ஸ்டேஷன்ஸும் செக் பண்ணுங்க ஃபார் ஹோமிசைட் கேசஸ் அண்ட் மிஸ்ஸிங் கேசஸ். இந்த மாசம் மட்டும் 12 மிஸ்ஸிங் கேசஸ். ஐ திங்க் இந்த மாதிரி இன்னும் நிறைய கேசஸ் நம்ம இன்னும் கனெக்ட் பண்ணாம வச்சிருக்கோம். ஏதாச்சும் ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட போதும். அப்போ உன் போஸ்ட்மேன் ஜாப்? ஒரு உயிரை விட என் வேலை ஒன்றும் பெருசு இல்லை. எதுக்கு உனக்கு இந்த வேலைன்னு கேட்டால் தெரிஞ்சவங்கன்னு சொல்லுவேன். சரி, நீ முடிவு பண்ணிட்டல, சொல்லு இப்போ நான் என்ன பண்ணணும்? இதுதான் பானுவோட ஃப்ரெண்டு வீடு. கடைசியாக இன்விடேஷன் கொடுத்துட்டு அன்றைக்கி நைட் லேட்டாக இங்கேருந்து தான் வந்திருக்கா.
18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இதே நேரம் இந்த தெருவில் ஒரு பொண்ணை யாராவது இழுத்துட்டு போனதை நீங்கள் பார்த்தீங்களா? 10 रुपीस सादा 20 रुपीस स्पेशल। क्या आपने देखा कि शुक्रवार को इसे समय कोई लड़की की गाड़ी में किस कार ले गया था? யார் இழுத்துட்டு போல, ஒருத்தனோட வண்டியில ஏறி போனாங்க उस आदमी का देखा था? नहीं சார், இல்ல சார், கருப்பா ஒருத்தன் இருட்டுல சரியா பார்க்கல. வண்டி ப்ளூ கலர் வண்டி, கருப்பா ஏன் ஹைட்டுக்கு இருந்தா சார்? நம்பர்லாம் கவனிக்கல மேடம், ப்ளூ கலர் காரு. ஏன்னா நைட் எல்லாம் சுத்துறல, இது முன்னாடியே பக்கத்து ஸ்டேஷன்ல சொல்லி தொலைச்சதா என்னடா? अरे क्या मैडम जी, किच किच कर रही हो बबर का टाइम, आप चलो चलो अपना काम देखो। चलो मैम। இந்த மாதிரி நாய்ங்களை கோர்ட்டு ஜட்ஜின்னு கூட்டு சுத்துறது சுத்த வேஸ்ட். இவனுக்கெல்லாம் நம்ம வழி தான் கரெக்ட். கமிஷனர் நான் பேசிக்கிறேன், பார்த்துக்கலாம். நீ தான் பண்ணனு ஒத்துக்கிறியாடா? லெனின் சார். ஓகே சார். சார், நான் அனுமனை பார்க்கணும், முடியுமா? 10 நிமிஷம் தான், போங்க. தேங்க்யூ. நெடுமாறன் அவனை பிளான் பண்றாங்க, சீக்கிரம் பேசிட்டு வா. நெடுமாறன், இத்தனை நாள் போலீஸே கண்டுபிடிக்க முடியாததை நீ கண்டுபிடிச்சிருக்கேன்னா பிரில்லியன்ட். கல்லனை நம்பினாலும் குள்ளனை நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதை நீ ப்ரூவ் பண்ணிட்ட. எந்த காக்காவும் தான் கருப்பாக இருக்கும்னு கவலைப்பட்டதில்லை, எந்த கொக்கும் தான் வெள்ளையாக இருக்கும்னு பீத்திக்கிட்டதில்லை. ஆனால் இந்த மனுஷன்தான் கருப்பு வெள்ளை நெட்டை குட்டைன்னு உருவத்தை வச்சு ஒரு பெரிய அரசியலே பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, அதை விடு. பொண்ணுங்க என்ன உனக்கு டிஷ்யூ பேப்பரா? அத்தனை பொண்ணுங்களை கசக்கி போட்டிருக்க. என்னடா பெரிய பொண்ணுங்கன்ற யோகியவாதிங்க மாதிரி. நான் எல்லாரையும் தப்பு சொல்ல. இப்போ எவ்வளோ ஈஸி ஆயிடுச்சுன்னா, ஒருத்தர் சோஃபா டெலிவரி பண்ண வரான், புது ஆள், அவங்கிட்ட சொல்லக்கூடாத விஷயத்தெல்லாம் டீட்டெயிலாக. ஆனால் ஒரு 10 நிமிஷம் போதும், பெட்ரூம் சீக்ரெட் வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஒரு 2 நாள் பழகுனா அது பிடிக்கிறது இருக்குதே, அது ஒரு தனி சுகம். அதை பற்றிலாம் உனக்கு தெரியாது. அப்புறம் நடந்தது எல்லாத்தையும் தான் நீ விளாவறியா அனுமானிச்சிட்டியாமே. அப்புறம் என்ன, காஜி காரணங்கிட்ட வந்திருக்கியா? உன் காரணம் யாருக்கு வேணும்? நீ மட்டும் தனியாக இந்த வேலையை செய்யலைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏரியில் எடுக்கப்பட்ட பணங்களுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் உன் நிழல்லேருந்து இன்னொருத்தன் ஏங்கிட்டு இருக்கானே, அவன் யார்? வேலை மட்டும்தான் எந்த மூளை வந்து. நீ சொன்னது சரிதான். அப்பார்ட்மெண்ட்டில் தான் நான் தண்ணிக்குள்ளே தோண்டி எடுத்ததெல்லாம் என் கணக்கில் வராது, அது என் பார்ட்னர் கணக்கு. சரி, யார் உன் பார்ட்னர்? நீ கேட்டதும் பட்டுன்னு சொல்லிட முடியுமா? ஆமாம், அது யாரு? உங்கள் அக்காவா? அவ்வளோதான், நான் எதுவுமே பண்ணலையே. அதுக்கப்புறம் எதுக்கிட்ட இவ்வளோ கோவம்? இந்த கேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ போகலாம். என்ன தூக்கிலியா போட்டு போகிறாங்க? போ. உன்னை பார்த்தா சாவுக்கு பயப்படுற மாதிரி தெரியல. உன்னை இன்னைக்கு பண்ண போகிறாங்க. ஏதாவது கடைசியாக சொல்லணும்னா சொல்லு. ஏன்டா இதுக்கெல்லாம் மாடா கொள்வீங்க? எதுவாக இருந்தாலும் சட்டப்படி தான் நடக்கணும். இன்ஸ்பெக்டர் சார், சார், இன்ஸ்பெக்டர் சார், தம்பி சார், ஒரு நிமிஷம். நெடுமாறன் சார். நேற்று கைது செய்யப்பட்ட சைக்கோ கொலைகாரன் அனுமன் இன்று ஜெயிலில் மர்மமான முறையில் இறந்துள்ளார். அவர் எலக்ட்ரிக் ஒயரை கடித்து தற்கொலை செய்து கொண்டதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.